ஒரு அழகான சின்ன கிராமத்தில் அருண் தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். அருணின் அம்மா ஸ்ரீமதி மிகவும் பக்தி நிறைந்தவர். தினமும் கடவுளை வழிபட்டு நல்ல எண்ணங்களுடன் வாழ்ந்து வந்தார். அருணின் அப்பா குமரன் ஒரு கடின உழைப்பாளி விவசாயி. தனது வயலில் உழைத்து குடும்பத்தை அன்புடன் கவனித்து வந்தார். அருண் மிகவும் புத்திசாலி. ஆனால் அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. சிறிய விஷயங்களுக்கு கூட பொய் சொல்வான். ஒரு நாள் அம்மா செய்த லட்டுவை ஒளித்து வைத்திருந்தார். 2 லட்டுக்களை எடுத்து சாப்பிட்டு விட்டான். அம்மா கேட்டபோது, "நான் சாப்பிடல" என்று பொய் சொன்னான். அம்மா எதுவும் பேசவில்லை. அடுத்த நாள் பள்ளியில் ஆசிரியர் வீட்டுப்பாடம் கேட்டார். அருண் செய்யவில்லை. "நோட்டு வீட்டில் மறந்துட்டேன்" என்று மீண்டும் பொய் சொன்னான். இப்படியே தினமும் சிறிய சிறிய பொய்கள் சொல்ல ஆரம்பித்தான். ஒருநாள் தங்கை லீலா விளையாடிக் கொண்டிருந்தபோது கீழே விழுந்து காயமடைந்தாள். அருண் ஓடிவந்து வீட்டில் சொன்னான், "அம்மா, லீலா கீழே விழுந்துட்டா." ஆனால் அம்மா உடனே நம்பவில்லை. ஏனெனில் அருண் எப்போதும் பொய் சொல்வான். சில நிமிடங்கள் கழித்து உண்மை தெரிந்ததும் அம்மா ஓடிச் சென்றார். அன்றிரவு அருண் மிகவும் வருத்தப்பட்டான். அப்பா அவனை அருகில் அழைத்து, ஒரு பொய் பல உண்மைகளின் மதிப்பை அழித்துவிடும். நீ உண்மை சொன்னாலும் மக்கள் நம்பாத நிலை வரக்கூடாது. "ரார், நீ உண்மை சொன்னாலும் மக்கள் நம்பாத நிலை வரக்கூடாது." அதன் பிறகு பொய் சொல்லும் பழக்கத்தை விட்டான். மெல்ல அனைவரின் நம்பிக்கையையும் மீண்டும் பெற்றான்.